தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் எஸ்ஐ தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெற்று எஸ்ஐயாக வேண்டும் என்ற முழு ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸை கரெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிங்குலர் புளூரல் நமக்கு தெரிய வேண்டும். சிங்குலர் என்ன சார் யூஸ் பண்ணுவீங்க? இசை யூஸ் பண்ணுவீங்க, ஆமை யூஸ் பண்ணுவீங்க, வாசை யூஸ் பண்ணுவீங்க, ஹேஸை யூஸ் பண்ணுவீங்க. அதே புளூரல் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆரை யூஸ் பண்ணுவீங்க, வேற யூஸ் பண்ணுவீங்க, ஹேவை யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று இது தெரிய வேண்டும், ரெண்டு காலங்கள் தெரிய வேண்டும். அந்த நிகழ்வு எந்த காலத்தில் நடந்திருக்கிறது? பாயிண்ட் நம்பர் 2. அந்த காலம் என்னென்ன காலம் சொல்றாங்கன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு சொல்றான், சாதாரண நிகழ்காலம். பிரசன்ட் கன்டினியூஸ் சொல்றான், நிகழ்கால தொடர்காலம், நிகழ்கால தொடர் வினை. பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றான், நிகழ்கால முற்றுவினை. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சொல்றான், நிகழ்கால தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வினைகள். இந்த வினைகளில் எந்த வினையில் அந்த வினை ஆக்டிவைஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது இல்லை, அடுத்த உடனே என்ன பண்றோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கன்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இவ்வளவுதான் இந்த காலம். இந்த காலத்தில் எந்த காலத்தில் அந்த செய்வினை நடந்திருக்கிறது என்று தெரிய வேண்டும். மூணாவது புரோனவுன் சேஞ்ச் பண்ண வேண்டும். இப்ப ராமானுக்கு ஹீ இருக்கு, ஹீ என்பது எப்படி மாறும் என்றால் ஹிம், அவனால் என்று மாறும். ஐ என்பது மீ, என்னால் என்று மாறும். யூ, யூ என்பது யூ, உன்னால் என்று மாறும். இப்ப சி, சி என்பது ஹெர், அவளால் என்று மாறும். இதெல்லாம் மாறும். தே என்பது தெம் என்று மாறும், தே என்பது தெம் என்று மாறும். இது ஒரு பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. இந்த மூணும் தெரிஞ்சா ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸை ஒரு கலக்கி சரியான ஆன்சர் நீங்கள் ஈஸியாக போட்டுருவாங்க. ஏன்னா பிகாஸ் அப்ஜெக்ட் டைப்பு ஆன்சர் கொடுக்க போகிறான், நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணம் பாருங்க. இப்போ வந்து 3 டென்ஸ் இருக்குது. இந்த டென்ஸ் ஃபார்ம் முக்கியம். நாலாவது பாயிண்டாக வச்சுக்கோங்க. இப்போ சிங், sang, sung. இது ஆக்சுவலாக ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எச்சவினை அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மீனிங் சொல்றேன். இது என்ன சொல்லுவாங்க? V1, V2, V3 என்று அழைப்பார்கள். வாங்க சார், இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கீதா சிங் எ சாங். இந்த சிங் இருக்குல்ல, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. இதில் நமக்கு 3 விஷயம் தான் இருக்கும். ஒன்று சப்ஜெக்ட் இருக்கும், ரெண்டாவது வந்து வெர்பு இருக்கு. அந்த வெர்பு என்ன செஞ்சது, ஆக்ஷன் இருக்கும், பாடுனது. இது தமிழில் பாருங்க அழகா. கீதா ஒரு பாடலை பாடுகிறார். நாம் அழகா சொல்லுவோம், ஒரு பாடல் கீதாவால் பாடுகிறது. என்ன கடைசியில் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கு, அது சப்ஜெக்டா மாத்துருங்க. இங்க பாருங்க, நல்லா பாத்துங்க. இப்ப காணம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சிங்ஸ். இந்த சிங்ஸ்ங்கிறது ஈஸ் சங்காக மாறும். இந்த ஃபார்ம் நல்லா பார்த்துங்க, ஈஸ் சங்காக மாறும். சிங்ஸ் என்பது ஈஸ் சங்காக மாறும். ஏன் ஈஸா போடுறேன் நானு? இது வந்து சிங்குலர், சிங்குலருக்கு நீங்க ஈஸை தான் போடணும். சிங்குலர் இருந்தால் ஈஸை தான் போடணும். எ சாங் இஸ் சங் பை கீதா. 2 விஷயம் கவனிக்கணும் சார். ஒன்று, இந்த எந்த வெர்பு போடுவீங்க. 2, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. இதான் மெயின். இதே கன்யூசன்ஸ்ல தமிழ் தொடர்ச்சி பாருங்க. கீதா ஒரு பாடல் பாடுகிறார்,
ஒரு பாடல் கீதாவால் பாடப்படுகிறது. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, கன்வர்சன்ஸ். கீதா இஸ் சிங்கிங் எ சாங். இங்க இருக்கு, இங்க இஸ் சிங்கிங், இதான் வெர்பு. அங்க எப்படி மாறும்னா இஸ் பீயிங் என்ற வார்த்தை சேரும். கன்யூஸ்ல பீயிங் என்ற வார்த்தை சேர வேண்டும், அவ்வளவுதான். இங்க என்ன வரும்? எ சாங், ஒரு பாடல். இந்த இஸ் சிங்கிங் எப்படி மாறும்? இஸ் பீயிங் சங். இங்க எல்லாமே பார்த்தா தேர்ட் B3 வெர்பு, தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு, பார்ட்டிசிபிள் தான் வர வேண்டும். பை கீதா. அடுத்தது பர்ஃபெக்ட். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? கீதா. கீதா யாரு? சிங்குலர். சிங்குலருக்கு என்ன போடுவீங்க? ஹேஸை போடணும். கீதா ஹேஸ். இங்க பர்ஃபெக்ட் வந்த உடனே தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் போடணும். கீதா ஹேஸ் சங் எ சாங். இதுக்கு பாருங்க, எ சாங் ஹேஸ் பீன் சங் பை கீதா. இப்படி வரும். இங்க பாருங்க, கீதா ஒரு பாடலை பாடி இருக்கிறார், ஒரு பாடல் கீதாவால் பாடப்பட்டிருக்கிறது. அதான் ஸ்ட்ரக்சர். சிங்ஸ், இஸ் சங், இஸ் சிங்கிங், இஸ் பீயிங் சங், ஹேஸ் சங், ஹேஸ் பீன் சங். இங்கேயும் தேர்ட் பர்சன் சிங்கிள் இருக்கிறதால நான் ஹேஸை போட்டிருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்வர்சன்ஸுக்கு கீதா has been singing a song. இதுக்கு பேசி வயசு கிடையாது. அப்போ புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் கீதா சிங்ஸ் ஏ சாங். இப்போ போன வருஷம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுடைய டிஎன்யூ சார்பில் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாத்திரன்னு பாருங்க. இப்போ பாருங்க, த மேனேஜர். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ். இதை சொல்லிட்டு சொல்றேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்க பாருங்க, கீதா past tense, simple past tense. Past tense என்ன? sang. கீதா sang a song. இதுக்கு என்ன சார் மீனிங்? கீதா ஒரு பாடல் பாடி இருக்கிறார், பாடினார். கீதா ஒரு பாடலை பாடினார். ஒரு பாடல் கீதாவால் பாடப்பட்டது, a song. இங்க இஸ், இங்க past tense-க்கு was. sung by கீதா. இங்க was sung, இங்க is sung, இங்க sings, இங்க sang. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம எந்த வெர்பனாலும் மாற்றி மாற்றி பண்ணலாம். அடுத்தது பாருங்க, கீதா was singing a song. கீதா ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தாள். இது கன்யூஸ். அது கன்யூஸ் என்ன பண்ணுவோம்? was being போடுவோம். a song was being sung by கீதா. இது என்ன சார் மீனிங்? கீதா was singing a song. கீதா ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தால், ஒரு பாடல் கீதாவால் பாடப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவுதான். இங்க பாருங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கீதா, பர்ஃபெக்ட்ல பாஸ்ட்ல had, கீதா had sung a song. இங்க a song had been sung by கீதா. அவ்வளவுதான். ஒரு கீதா ஒரு பாடலை பாடியிருக்கிறார், ஒரு பாடல் கீதாவால் பாடப்பட்டு இருக்கிறது. அதான் இதுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி சார் வரும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். கீதா had been singing a song. ஒரு பாடலை கீதா பாடிக்கொண்டே இருந்தால் இதுக்கு பேசி வாய்ஸ் கிடையாது. அடுத்தது ஃபியூச்சருக்கு போவோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். கீதா வில். ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவான்? வில்ல போடுவான். கீதா வில் sing a song. கீதா ஒரு பாடலை பாடுவாள். a song will be sung by. a song will be sung by கீதா. கீதா ஒரு பாடலை பாடுவாள். ஃபியூச்சர்ல ஒரு பாடல் கீதாவால் பாடப்படும். கன்வர்சன்ஸ். கீதா will be singing a song. இதுக்கு
பேசி வாய்ஸ் கிடையாது. அடுத்தது பாருங்க, பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். கீதா will have sung a song. A song will have been sung by Geeta. அவ்வளவுதான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்வர்சன்ஸ். கீதா will be, will have been singing a song. இதுக்கு பேசி வாய்ஸ் கிடையாது. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, ஸ்ட்ரக்சர். ப்ரெசன்ட் டென்ஸ், ஒன்லி ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் அப்பியர். இங்கே சிங்குன்னா இஸ் சங், அவ்வளோதான். இங்கே இஸ் சிங்கிங், இஸ் பீயிங் சங். ஹேஸ் சங், ஹேஸ் பீன் சங், இதுக்கு கிடையாது. sang, was sung, was singing, was being sung, had sung, had been sung. இங்க will sing, will be sung. இங்க will have been, will have sung, will have been sung. இதாங்க மாறும். ஈஸிங்க. இப்போ போன வருஷம் கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். போன வருஷம் கேட்கப்பட்ட கேள்வி அதை நம்ம பார்ப்போம். அதில் எந்த ஸ்ட்ரக்சரில் வருதுன்னு பாருங்க. த மேனேஜர், நல்லா பாருங்க, த மேனேஜர் appointed, the manager appointed many office assistants. இதுக்கு என்ன தமிழ்ல? மேலாளர் அநேகமான உதவியாளர்களை நியமனம் செய்தார். யார இப்ப தமிழ் சொல்லும்போது மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட், இங்க மெனி ஆபீஸ் சப்ஜெக்டா மாறும். மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட், இங்கே தான் நீங்கள் வரணும். இங்கே மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கா? இது சிங்குலரா புளூரல்னு பார்க்கணும். புளூரல். அதனால் இது பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறது. இந்த அப்பாயிண்டட் வந்து பாஸ்ட் டென்ஸ் இங்கே வந்துடணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? பாஸ் சங்குன்னு இருக்கா? இது சிங்குலராக இருக்கிறதால பாஸ் சங்குன்னு வருது. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்பது புளூரல். அப்போ புளூரலுக்கு என்ன பண்ணணும்? வேர். Many office assistants were appointed by the manager. அவ்வளோதாங்க. by the manager. அவ்வளோதான் சார். அப்போ பாருங்க, many office assistants, இவன் கொடுத்துட்டு வந்து சிம்பிள் past tense. அந்த appointed எப்படி மாறும்? were appointed. office assistants, many office assistants were appointed by the manager என்று மாறும். இதை போட்டால் உங்களுக்கு சரியான ஆன்சர். இப்போ பாருங்க, இந்த புரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ப்ரெசண்ட்டு கன்யூசன்ஸில் சொல்கிறேன் ஒரு சென்டென்ஸ். என்ன சொல்கிறேன்? he is writing a story. அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரியும், ஒரு கடிதம் அவனால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உடனே ஸ்டோரி கொண்டாந்து முன்னாடி போடுங்க. a story. இஸ் ரைட்டிங் எப்படி மாறும்? ஸ்டோரி வந்து சிங்குலர், அதனால் இஸ் தான் வரும். பீயிங் என்ற வார்த்தையை நம்ம சேர்க்க போகிறோம். a story is being written by third form of the verb by he என்பது himமாக மாறும். a story is being written by himமாக மாறுகிறது. அது மாதிரி இப்போ they wrote a letter. இப்போ though they wrote a letter, இப்போ எப்படி இருக்கு? அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள். ஒரு கடிதம். உடனே இங்கே என்ன பண்ணோம்? a letter. என்ன இது? பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இது லெட்டர் என்னது? லெட்டருங்கிறது சிங்குலர். அப்போ வாஸ். ரைட் எப்படி மாறும்? ரிட்டனாக மாறும். a letter was written by they என்பது தெம்மாக மாறும். he என்பது ஹிம்மாக. இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் ஹி இருந்தால் இங்கே பேசி வாய்ஸில் ஹிம்மா மாறும். இங்கே பேசி வாய்ஸில் ஹிம்மா இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸில் ஹியா மாறும்.
ஐ வந்து மீயா மாறும், யூ வந்து யூவா மாறும், சி வந்து ஹெர்ரா மாறும், தே வந்து தெம்மாக மாறும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 பாயிண்டை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு 4 கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஒரு 4 சென்டென்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஷீ ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். இது எந்த டென்ஸ் ஃபார்மில் இருக்குது? ஹேஸ் ரிட்டன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன? அவள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கா? லெட்டர் எழுதியிருக்கா. அந்த லெட்டர் வந்து முன்னாடி வரும் எ லெட்டர். லெட்டர் வந்து சிங்குலரா ப்ளூரலா? எ லெட்டருங்கிறது சிங்குலர். அப்போ நீங்கள் ஹேஸ் தான் போடணும். ஹேஸ் இங்கே என்ன ஆகும்? பீன்னு மாறும். எ லெட்டர் ஹேஸ் பீன், எழுதப்பட்டது. எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை அவர், சி, ஹர் என்று மாறும். இதாங்க இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லெட்டர் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஹேஸ் ரிட்டன் என்பது ஹேஸ் பீன் ரிட்டன் மாதிரி இருக்கு. ஹேஸ் ரிட்டன் என்றால் எழுதியிருக்கிறார். ஹேஸ் பீன் ரிட்டனால் எழுதப்பட்டிருக்கிறது. பை ஹர், அவளால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு சரியான பேசிப்பாம எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை ஹர். அவ்வளோதான். இப்போ அடுத்தது போவோம். என்ன டென்ஸ் தான் இருக்கு? வாஸ் சேசிங். பின்னாடி சேஸ் பண்ணிட்டு ஓடுது, தொடர்ந்து பின்னாடி துரத்திட்டே ஓடுது, தொடர்ந்து ஓடுகிறது. வாஸ் சேசிங் யாரு? டைகர். எதை? மான், டீர. அப்போ என்ன மாறும்? ஒரு மான் டைகரால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வாஸ் சேசிங் என்பது வாஸ் பீயிங் சேசிங் மாறும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் த டீர், மான். வாஸ் பீயிங், இதான் ஸ்ட்ரக்சர். The has been written, was being chased, was being chased, தொடரப்பட்டு கொண்டிருந்தது. by the tiger, by the tiger. அப்போ இந்த உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே was chasing என்பது எப்படி மாறும்? was being chased மாறும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது பாருங்கள். I will never forget this experience. நான் இந்த அனுபவத்தை மறக்கவே மாட்டேன். எந்த அனுபவத்தை? இந்த அனுபவத்தை. அதான் உனக்கு ஆப்ஜெக்ட், அது சப்ஜெக்டாக மாறும். திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். டென்ஷன் பாருங்க. வில் ஃபர்கெட். வில் ஃபர்கெட்டுங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸு. அப்போ என்னவாம்? வில் பி. திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நெவர் பி. எப்பயுமே மறக்காது. நெவர் பி. Forgotten, forget, forgot, forgotten, forgotten by me. This experience will never be forgotten by me. இங்க பாருங்க, ஐ எப்படி மாறி இருக்கு? மீயாக மாறி இருக்கிறது. அடுத்தது மதர் மேடு. இங்க மேடு என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்குங்க? வாஸ் மேட். அவ்வளவுதான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? வாஸ் மேட். ஒருவேளை கேக்குங்கிறது புளூரலா இருந்து, ஒருவேளை புளூரலா இருந்தா பேர் மேட். அவ்வளோதான். எதை செஞ்சா? கேக். எ கேக், எ கேக். இது என்ன கேக்குங்கிறது? சிங்குலர். வாஸ் மேட் பை மதர். எப்ப? எஸ்டர்டே. அப்ப திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்ட்ரக்சர். கட்டளை வாக்கியம்னு ஒன்று இருக்கு. அந்த கட்டளை வாக்கியம் வரும்போது எப்படி நம்ம பேசி வாய்ஸாக மாற்றலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன் த விண்டோ. இது என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓப்பன் த விண்டோ என்பது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பேசி வாய்ஸ் எப்படி மாற்றுவேன்? லெட் த விண்டோ ஓப்பன். லெட் த விண்டோ பி ஓப்பன் அப்படின்னு மாற்றுவோம். இது பேசி வாய்ஸு. இதுமாரி சில எக்ஸப்ஷன் இருக்குது. அதை நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ்.